இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசி அதிரசம் செய்யலாம் வாங்க. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக பசங்க சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கிறதுக்காக ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு கருப்பு கவுனி அரிசி நல்லா ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம கொஞ்சமாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சமாக தான் அரிசி ஊற வச்சுருக்கேன், பசங்க சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்து சாப்பிட்றதுக்காக. இப்போது அரிசியை நல்லா மாவாக மிக்சியில் ஓட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு தேவையான அளவு வெல்லம். இந்த அளவு நான் வந்து 3 மடங்கு அரிசி போட்டு மாவு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த 3 மடங்கு அரிசி அளவில் 1 மடங்கு அளவு வெல்லம் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த வெல்லத்தையும் மிக்சியில் நல்லா ஓட்டி எடுத்துடலாம். இப்போ ஒரு ஓட்டு ஓட்டி முடிச்சதுக்கு அப்புறமா வெல்லம் மஞ்சிடும். அதில் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, ஒரு 2 ஏலக்காய். இது குட்டி ஏலக்காய் இருக்கிறதால நான் ஒரு 4 போடுறேன், நீங்கள் 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. போட்டு இது கூட கொஞ்சம் அரிசி மாவையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் நல்லா ஓட்டி எடுத்துக்கலாம். நம்ம ஓட்டி அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா இருக்கிற மாவை எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சம் லைட்டாக நீங்கள் கொஞ்சமாக ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு, ஒரு அரை கரண்டி அளவுக்கு தண்ணி மட்டும் தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுடாதீங்க. இதில் இருக்கிற ஈரமே போதும். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ட்ரை, இங்கே பாருங்கள் எப்படி கரெக்டாக பிசைஞ்சு முடிச்சுட்டு இதில் எவ்வளோ தண்ணி வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் தண்ணி வேணாம், என்னை பொறுத்த வரைக்கும் வேணாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் வேணாம், ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. இதை எடுத்து நம்ம ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். ஏன்னா அரிசி வந்து நம்ம பிசைஞ்ச உடனே போட்டோம்னா அதிரசம் பிரிஞ்சு போயிடும். மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சின்ன கரண்டி போட்டு ஒன்று ஒன்றா எடுத்து ஊற்றிடலாம் அதிரசத்துக்கு. வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுத்து. நம்ம ஒரு அதிரசமாக ஊற்றி எடுத்துடலாம். இது பார்க்கறதுக்கு கேழ்வரகு மாவு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கருப்பு கவுனி அரிசி இல்லை இது, அதனால கலர் வந்து கேழ்வரகு மாதிரி தான் வரும் பார்க்குறதுக்கு. வெந்ததும் நம்ம திருப்பி போட்டு இப்போ வெந்துடுச்சு, நம்ம எடுத்துருவோம். பாருங்கள் எப்படி பந்து மாதிரி உப்பி வந்திருக்குன்னு சொல்லி. நம்ம சின்ன ஸ்பூன் அளவுக்கு தான் ஊற்றணும், ஆனால் எவ்வளோ பெருசு பந்து மாதிரி உப்பி வருது பாருங்கள். இப்படி தான் வரும். நம்ம எடுத்துடலாம். இப்போ வெந்து முடிஞ்சிருச்சு. இப்போ உடனே ரெடி பண்ணுற கருப்பு கவுனி அரிசி அதிரசம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியும் கூட இது.